வணக்கம். இன்செஸ்ட் அல்லது இரத்த உறவுகளுக்குள்ள பாலியல் உறவில் ஈடுபடுறது குறித்து நாம் எதுவும் பேச முடியாது, அதில் தலையிட முடியாதுன்னு பேசினதை நடுவுலேருந்து எடுத்துக்கிட்டு இங்கே வந்து திருச்சி ஒரு ஜல்லி அடிச்சிட்ருக்க ஒரு கூட்டம். இது வழக்கமாக நடக்கிறது தான். இதுக்கு நான் விளக்கங்கள் கொடுக்கறதும் வந்து அவசியம்னா விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குங்கிறதுனால விளக்கம் கொடுக்குறேனே தவிர இவனுங்கெல்லாம் அப்படி கத்திட்டு இருக்கானுங்களேங்கிற பயத்தில் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நான் பேசுகிறத சரியான ஒரு கோணத்தில் அணுகிறவங்களுக்கு இது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. என்ன தோழர் வந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிறது அவங்களுக்காக நான் விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் தியரிட்டிக்கலாக ஹியூமனிட்டி ஆங்கிளில் பேசுகிறேன். அதாவது இது மாதிரி நடந்துட்டுருக்கு, இதில் நாம் தலையிட முடியாது அப்படின்னா வந்து இது சரியும் கிடையாது தப்பும் கிடையாதுன்னு நம்ம பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. இதில் நம்ம தலையிடுறதுக்கு நம்ம யார் அப்படின்னா நோபடி டு ஜட்ஜ். பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அவங்கள வந்து நம்ம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுறோம். இந்த மாதிரி வந்து என்னடா இவ்வளோ கேடுகெட்ட ஒரு எண்ணத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் தள்ளி அவங்கள ஒரு மனநோயாளியாக மாற்றிடுறோம். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதிலெல்லாம் தலையிடுறதுக்கு நாம் யார், இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கருத்தை நான் திரும்பவும் வலியுறுத்துகிறேன், நான் அதை வந்து மாற்றிக்கல. இப்போ நான் தியரிட்டிக்கலாக பேசினதை தாண்டி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் நான் பார்த்ததெல்லாம் நான் சொல்கிறேன் அல்லது கேட்டதை சொல்கிறேன். தேனி மாவட்டத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு அறைய கதவை திறக்கும் பொழுது அங்கே ஒரு அம்மாவும் மகனும் ஒரு காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷனில் இருக்கிறத பார்க்குறாங்க. இது ஒரு இன்சிடெண்ட். அதே மாதிரி என்னுடைய நெருங்கின நண்பர்கள் வட்டத்தில் பெரியம்மா பொண்ணு அண்ணன் முறை வரவனை நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும், எனக்கு உன் கூட தான் பேசிகிட்டு இருக்க தோணுது, எனக்கு உன்னோட காதல் வேணும், அன்பு வேணும், பாசம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடெண்ட்டில் ஒரு யங்ஸ்டர் எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா தான் வந்து பாலியல் நாட்டம் ஏற்படுது, எனக்கு அவங்கள பார்த்தா ஈர்ப்பு ஏற்படுது, ஐ எம் நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. நாலாவது சம்பவம், ஒரு அப்பா மனைவி இறந்துடுறாங்க, அந்த மகளும் அவரும் நெருக்கமாக இருக்காங்க உணர்வு ரீதியாக. அந்த பெண் வேற ஒருத்தர் காதலிக்கும் போது இந்த அப்பாவால் ஏற்றுக்க முடியல. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அவர் நேரடியாக சொல்கிறதுக்கு பதில் மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு அங்கே இருக்கிற சிக்கல் என்னன்னு புரியுது. இது மாதிரி பல பேர் மனநிலையில் இருக்கிற மனிதர்களோட உரையாடுற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி கலாச்சார காவலர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, இவனுங்களெல்லாம் கல்லெடுத்து அடிக்கணும், அச்சு ஓட விடணும், இவனுங்களால சமூகத்துக்கே வந்து சீர்கேடுன்னு பேசியிருப்பாங்க. என்னால் ஒருபோதும் யாரையும் எந்த மனிதர்களையும் எந்த உறவு முறையில் இருக்கிறவங்களையும் அப்படியெல்லாம் அணுக முடியாது. நாட் ஓன்லி அபவுட் செக்ஷுவாலிட்டி, நான் சொல்கிறது எந்த சிந்தனை உடையவர்களையும் நான் சொல்கிறேன். பிகாஸ் நெருப்பு அரசியல் அவ்வளோ பரப்புகிறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து மாட்டுக்கறி இருக்குது அப்படின்னா புல்டோசரை விட்டு ஏற்றுற அளவுக்கு இவனுங்க ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கானுங்க. இதை விட இந்த மனநிலைகள் ஆபத்தானது. ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ராய்டு எழுதுனா படிக்கிறானுங்க. இப்போ அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கானுங்க? நான் சுட்டி காட்ட விரும்புறது என்ன, நீங்க எல்லா நேரமும் இவங்களோட இருக்கிறாங்க, அவங்களோட இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒருத்தருடைய பிறப்புறுப்பின் செயல்பாட்டிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு அந்த மாரல் போலீசிங் அந்த ஒழுக்கவாதத்தையே பேசிட்டு இருக்கீங்க. பட் அதை தாண்டி இங்கே பாலியல் குற்றங்கள் நடக்கிறது குறித்த ஒரு சமூக ரீதியான மனநிலை சார்ந்த ஆய்வுகள் இங்கே நடக்கிறதில்ல. இந்த சமூகமே ஒரு மனநோய் பிடிச்சிருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரி இந்த கலாச்சார காவலர்கள் வந்து கத்திட்டு இருக்கிறது. இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, மறுபடியும் நான் வந்து உதாரணங்களோட விளக்கம் கொடுத்துட்டேன். தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ், அந்த ஒரு ஒன்று விட்ட பெரியப்பா முறையில் திருமணங்கள் செய்து கொண்ட இன்ஸ்டன்சஸும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதத்தில் அது அந்த திருமண உறவை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையும் இருக்குது. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் பி யூஸிங் அவர் பிரெயின்ஸ் டு டிஸ்கஸ் திஸ். இல்லை அதையும் தாண்டி நான் கத்தித்தான் இருப்பேன்னா நீங்கள் கத்தித்தான் இருப்பீங்க. ஏன்னா இங்கே காதல் நிலை சீர்கேடு அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் தான் இங்கே இருக்குது இந்த சமூகத்தில். ஆனால் அந்த சங்கிகளோட சில முற்போக்காளர்களும் சேர்ந்துக்கிறது தான் எனக்கு வந்து வியப்பாக இருக்குது. இவனுங்க காதலிச்சாலே கல்லெடுத்தடி வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு இயங்குற செயல்படுற ஒரு கூட்டம். நான் மறுபடியும் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் நான் பார்த்த சம்பவங்களை குறிப்பிட்டு எதுக்காக போடுறேன் அப்படின்னா இதை சரியாக அணுகிறதுக்கு சில பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இது போய் சேரணும். அவங்க வந்து இது பற்றின டிஸ்கஷனில் ஈடுபடும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எம்பவர் தெம்.
அதனால நான் இதை வந்து போடுறேன். இதையும் மீறி நீங்க வந்து இதை வச்சுக்கிட்டு நீ வரியா போறியா, நான் உன்னை வச்சுக்கிட்டா தங்கச்சி இப்படி எல்லாம் பேசுறதுனால உங்களுக்கு ஒரு ஆர்கசம் கிடைக்கலாம். பாத்தியா நான் அவளை போய் கலாச்சிட்டேன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கசம் கிடைக்கலாம். சமூகத்துக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஏன்னா எல்லாரையுமே அடிச்சு கொள்ற ஒரு கூட்டம் தான் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகளுக்கு எதிராக அல்லது நீங்க வச்சிருக்கிற சோ கால்டு போலி ஒழுக்கவாதத்துக்கு எதிராக யாரு பேசினாலும் கல்லெடுத்து அடிச்சு கொள்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு கூட்டம் தான் நீங்க. அதை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. பட் நீங்க இப்படி அணுகிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னு நம்ம வந்து அதை கடந்து போயிடவும் முடியாது. இதை வந்து இதை ஆதரிக்கிறாங்க, இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க திருச்சி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அது உண்மையாகிட போறதும் கிடையாது. ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ செட். அண்ட் நான் என்னைக்குமே மனிதநேயம் சார்ந்துதான் எதை ஒன்னையும் அணுக விரும்புறேன். இது வந்து நம்ம தலையிட முடியாதுன்னா தலையிட முடியாது. அதே நேரத்துல இது மாதிரி ஒரு போக்கு இருக்கு, ஆமா இப்படிப்பட்ட மனநிலைகள் இந்த சமூகத்துல இருக்கு, தே நீட் ஹெல்ப், நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சமூகமா இவங்களுக்கு நாம வந்து எப்படி உதவ போறோம், என்ன பொறுப்பெடுத்துக்க போறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடத்துனீங்கன்னா அதுதான் வந்து மனுஷத்தன்மை. அது என்னைக்குமே உங்ககிட்ட இருக்க போறது இல்ல. நான் ஏன் இதை மறுபடியும் இது நம்ம ப்ராப்ளம் இல்லை, நீங்க யாரும் தலையிட முடியாது, அது அவங்க தனிப்பட்ட விஷயம்னு சொல்றேன்னா, இந்த சங்கிகள் வந்து கலாச்சார காவல்ல ஈடுபட்டு மனுஷங்களை அடிச்சு கொள்ற அளவுக்கு போயிடுறாங்க. சமீபத்துல கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்திருக்கோம். திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு வைத்திருந்த ஒரு பெண்ணை ஒரு கூட்டமே சேர்ந்து அடிக்குது. அதே மாதிரி வந்து குழந்தைய திருடிதான் வேற ஏதோ ஒரு குற்றச்செயல ஈடுபட்டான்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கும்பல் வன்முறையில ஈடுபடுறாங்க. இந்த ஆபத்துகளை எல்லாம் பார்த்து சக மனிதர்களுக்கு இந்த மாதிரி கலாச்சார காவலர்களால ஏற்படுற ஆபத்துகளை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன். உங்களுக்கு தலையிட உரிமை கிடையாது. யூ ஆர் நோபடி டு குவெஸ்டன். எஸ், யூ ஆர் நோபடி டு குவெஸ்டன் திஸ். ஐ எம் நாட் சேயிங் வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங். மறுபடியும் சொல்றேன், இது சரின்னு நான் சொல்லல, இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதுல தலையிடுறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னா உரிமை கிடையாது. அடிச்சு கொள்றதுக்கோ அவங்களை கட்டி வச்சு உதைக்கிறதுக்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை. இதுதான் நான் திரும்ப வலியுறுத்துற விஷயம். அதை நான் வலியுறுத்திக்கிட்டே தான் இருப்பேன்.